போனது கேட்டு வேகமாக போயிட்டுருக்கிறான். இவ்வளோ நேரம் கம்மியாக ஸ்லோவாக போய் பிரேக் அடிச்சுருந்தான். போயிட்டான்டா. வேகமாக போயிட்டு அங்கே போய்ட்டு பிரேக் அடிச்சிருவான். யார்ரா நீ? எப்படி அருமையாக இருக்குதா? 24 சூர்யா மாதிரி டைமை ஃப்ரீஸ் பண்ணிட்டு மக்களே. இதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. நான் நிறைய i20 என்லைனோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பட் யாரும் அதிகமாக இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக அவங்களோட யூசர் ரிவ்யூஸ்லாம் தமிழில் போட்ட மாதிரி தெரியல. வடக்கில் நிறைய நண்பர்கள் வந்து போட்டுருக்குறாங்க. பட்டு நம்ம ஊரில் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதான் சரி, நான் இந்த வண்டியை ஒரு 2.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதனால் நான் ஏன் இந்த வண்டியை எடுத்தேன், இந்த வண்டியில் உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, அதுக்கப்புறமா இந்த வண்டியை வந்து வண்டியோட மைலேஜ், வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் எப்படி, இதை பற்றிலாம் லைட்டாக டிஸ்கஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்காக பிட்டுலாம் எழுதி வச்சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஏன் இந்த வண்டியை எடுத்தேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து ஒரு i10 வச்சுருந்தேன். என்னோடய சொந்தக்காரங்களோட i10 அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. சரின்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு கார் வந்து தேவைப்பட்டுச்சு. சரி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வந்து எனக்கு வந்து இந்த எஸ்யூவி டைப்பான கார்லாம் வந்து அவ்வளோ பிடிக்காது. அதனால் சரி நம்ம எடுக்கிறோன்னா ஒரு ஹேட்ச்பேக் இல்லை செடான் அந்த டைப்பில் தான் எடுக்கணும். எது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு என்னென்னா வந்து i10 ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டோம், அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரேஞ்சிலே நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து ஸ்விஃப்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸ்விஃப்ட் வந்து எப்படின்னா, ஸ்விஃப்ட்னா மேபி மைலேஜ் எல்லாமே இருக்கும், பார்த்துக்கலாம், நம்ம சர்வீஸும் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் ஸ்விஃப்ட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு பேசி நான் ஷோரூம்லலாம் பேசிகிட்டு இருந்தேன். ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பட் அன்னைக்குன்னு நான் வந்து பார்க்கும்போது பார்த்தா அந்த ஸ்விஃப்ட் வந்து அப்போதைக்கு டெஸ்ட் ட்ரைவ் இல்லை, நீங்கள் பலினோ டெஸ்ட் ட்ரைவ் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். சீட்டு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பலினோட சீட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, டிரைவிங்க்கும் நல்லா இருந்துச்சு, குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. சஸ்பென்ஷன் செட்டப் கூட நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து அப்போதுலேருந்து என்ன ஆகிடுச்சுன்னா, ஓகே நம்ம பலினோவே வாங்கிடலாமோ, அதில் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம பலினோவே வாங்கிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருந்தேன். அப்படியே ஒரு 1 வீக்கிட்ட போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நீ டாட்டாலேயும் பாடுறா, ஆல்ட்ரோஸ்னு ஒரு கார் இருக்குது நல்லாயிருக்கும் அப்படின்னானுங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ஆல்ட்ரோஸை டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தேன். ஆல்ட்ரோஸ் வந்து எப்படின்னா வந்து ஹேண்ட்லிங் வைஸ் நல்லா இருந்துச்சு. இட் இஸ் ப்ரிட்டி குட். ஹேண்டலிங் வந்து நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு இன்டீரியரே பிடிக்கல. ரொம்ப குட்டியான ஒரு டிஸ்பிளே இருந்துச்சு. இன்ஃபோர்டைன்மெண்ட் செட்டப்பும் எனக்கு பிடிக்கல, இன்டீரியரும் பிடிக்கல. அதுக்கும் மேலே வந்து டாட்டாவோட சர்வீஸ் நல்லா இல்லைன்னு சொல்லி ரெடிட் எல்லாத்துலேயுமே பல பேர் அழுத சோகக்கதைகள்லாம் நான் நிறையா படிச்சிருக்கிறேன். அதனால் கம்ப்ளீட்டாக அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் தேடிட்டு இருந்தேன். சரி எனக்கு என்னென்னா, நான் அப்போ i10 ஏன் பார்க்கல அப்படின்னா, நம்ம திரும்ப நம்ம ஹுண்டாயிலே எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம i10 எடுக்கலாம், எதுக்கு தேவையில்லாமல் மற்றதெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு அந்த பலினோ ஆல்ட்ரோஸ்லாம் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறமா என்ன தோணுச்சு அப்படின்னா, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம ஒரு ஹேட்ச்பேக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் i20 பார்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆஸ்டா ஆப்ஷனல் இருந்துச்சு, வித் சேம் என்ன சொல்கிறது சன்ரூஃப் எல்லாமே வச்சு நல்லா இருந்துச்சு. அதை எடுத்துடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் i20 என்லைன் வந்து என்னோடய இதில் வந்துச்சு, ஃபீல்டில் யூடியூப்பில். நான் அதை பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு பார்த்ததுமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதுக்கும் i10க்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. மைனர் காஸ்மெட்டிக் அப்டேட்ஸ், அப்புறம் மைனர் சேஞ்ச் இந்த சஸ்பென்ஷன் செட்டப், இவ்வளோ தான். ஆனாலுமே எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.
சரி நம்ம டெஸ்ட் ட்ரைவ் கேட்கலான்னு சொல்லிவிட்டு நான் டெஸ்ட் ட்ரைவ் கேட்டேன். எனக்கு வந்து மேனுவல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேனுவல் ட்ரைவ் பண்ணலான்னு பார்த்தா இங்கே ரோட்டையே ரெண்டாக்கி வச்சுருக்கிறானுங்க. ஆட்டோக்கார் எஸ்கேப் ஆகிட்டாரு. நம்ம மாட்டிக்கிட்டோமா? ஓகே. பெங்களூர் ரோடு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. ஸோ அதான் மேனுவல் தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டால், அப்போ என்னென்னா 2023 மாடலில் வந்து வெறும் ஐஎம்டி தான் இருந்துச்சு. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் வந்து ஐஎம்டினா என்னென்னா பேசிக்லி இட்ஸ் இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சொல்லியிருப்பானுங்க. பேசிக்லி இட்ஸ் கிளச்லெஸ் மேனுவல். கிளச்லெஸ்னால் வந்து உங்களுக்கு கிளச் இருக்காது, மற்றபடி நீங்கள் ரெவ் மேட்ச் பண்ணுறது, கியர் ஷிஃப்ட் பண்ணுறது, அந்த ஸ்பீட் ரேஞ்சுக்கு நீங்கள் கியரை ஷிஃப்ட் பண்ணால் போதும். ஸோ பட் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, இதை நான் ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணணும், சும்மா நான் வீடியோஸில் பார்த்துட்டு சூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு டெஸ்ட் ட்ரைவுக்கு வந்து கார் கேட்டிருந்தேன். அவனுங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா 2 கார், நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன், எனக்கு ஐஎம்டி டிரான்ஸ்மிஷனில் வந்து கண்டிப்பாக வேணும் கார். அவங்க வந்து ஐஎம்டி வந்து என்லைனில் வந்து ஐஎம்டி டெஸ்ட் ட்ரைவுக்கே இல்லைன்னு சொல்லிட்டானுங்க. நான் வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா i20 என்லைனில் வந்து டிசிடியை கொண்டு வந்தானுங்க. அதுக்கப்புறமா வென்யூவில் வந்து ஐஎம்டி ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. ஸோ நான் வந்து எனக்கு வந்து பார்த்ததுமே எனக்கு i20 என்லைன் வந்து பிடிச்சது. நான் உள்ளே உட்காந்து பார்த்தேன், எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறமா வந்து வென்யூவோட ஐஎம்டியும் ட்ரை பண்ணி பார்த்தேன், மேனேஜபிளாக தான் இருந்துச்சு. எனக்கு அப்போ வந்து அந்த ஐஎம்டியோட கியர் பாக்ஸ் வந்து பிடிக்கல. பட் அதுக்கப்புறமா எனக்கு லேட்டராக பிடிக்க ஆரம்பிச்சிது. சொல்லப்போனால் நான் வந்து கொஞ்சம் லக்கியாக ஃபீல் பண்ணதே ஐஎம்டினால் தான் சொல்லலாம். அது என்னன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு கதையில் சொல்கிறேன். ஸோ நான் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, இதை சூஸ் பண்ணியாச்சு, ஐஎம்டி வேரியண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வண்டியெல்லாம் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூஸ் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன டிஃப்ரென்ஸ்லாம் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து இதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ஸ்டியரிங் தான். இந்த ஸ்டியரிங் வந்து இட்ஸ் அ வெயிட்டட் ஸ்டியரிங். நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா காருமே வந்து அந்த சிமிலர் செக்மெண்ட்டில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தும் ட்ரைவ் பண்ணேன், நார்மலாகவும் ட்ரைவ் பண்ணியிருக்கிறேன். i10, பலினோ, ஆல்ட்ராஸ், போலோ, இது எல்லாத்துக்கு கூட கம்பேர் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் வந்து இது அன்பீட்டபிள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்டியரிங் தான். இந்த ஸ்டியரிங் ஃபீட்பேக் வந்து செமையாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ வேகமாக போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியே இது வந்து இதோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பிளான்டடான ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ கம்மியான கியர்ஸில் போகும்போது இவ்வளோ ஐயோ இது வேறு கொஞ்சம் ரோட்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. பட் கம்மியான ஸ்பீடில் போகும்போது உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நல்லா லூஸாக இருக்கிற ஃபீல் இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண இதோட வெயிட் வந்து கொஞ்சம் அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்னுமே கான்ஃபிடென்ஸை வந்து பில்ட் பண்ணும். ஆல்சோ உங்களுக்கு ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கனெக்ட் நல்லாயிருக்கும். இவனுங்க இப்படி தான் பாஸ், எல்லாத்துலேயும் அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இது வந்து ஒரு கேப் ஏரியா. எவன் எப்போ எந்த சந்துக்குலேருந்து வரான்னு தெரியாது. ஸோ இப்போ வந்து இது லூஸாக இருக்குல்ல, ஆனால் இதுவே கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஸ்பீடாக போகும்போது காட்டுறேன். லைக் இதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ஒரு லெஃப்ட் வரும், அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ அது வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதே நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
ரெண்டாவது வந்து ஒரு பாசிட்டிவ் என்னென்னா இதோட சஸ்பென்ஷன் உள்ள விட மாட்டானுங்க போல இருக்க. இதோட சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு நம்ம நார்மல் i20க்கும் இதுக்குமே வந்து ஒரு 30% வந்து ஸ்டிஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறானுங்க. பட் அது வந்து எதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுக்கு ஹேண்ட்லிங்க்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு கர்வ் எடுக்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒருத்தரை கட் பண்ணி ஓவர்டேக் பண்ணுறீங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கும், ஹேண்ட்லிங் வந்து செமையாக இருக்கும். இவன் பின்னாடி போகிறது ஏதோ ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தில் போகிற மாதிரியே இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்டியரிங் ஃபீட்பேக்கை காட்டலான்னு பார்த்தா விட மாட்டானுங்களே. அதான். ஸோ சஸ்பென்ஷன் செட்டப்புமே வந்து அதில் வந்து பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவ்லையும் இருக்குது. பாசிட்டிவ் சைடு வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட்லிங் நல்லா இருக்கும். இப்போ இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து இவ்வளோ ஈஸியாக ஒரு ஸ்மூத்தான கட் எடுத்து போயிட்டே இருக்கலாம். ஸ்பீட் பிரேக்கர் மூணாவது பாசிட்டிவ் வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸு. இது வந்து ஒரு 1 லிட்டர் டர்போ GDI இன்ஜின். ஸோ அதனால் சொல்லவே தேவையில்லை. 1500 RPM கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னாலே போதும், உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து எகிரும். எந்த ஓவர்டேக்குமே உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். நம்ம லெஃப்ட்டு போகணும், சரி பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து இந்த சீட்ஸ்லாம் வந்து பலினோ இதுக்குள்ளலாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இந்த சீட்ஸ் வந்து லாங் ட்ரைவ் இதுக்கெலாம் போகும்போது இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து என் ஃபேமிலியோடலாம் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா மொத்தமாக தூங்கிடுவாங்க. நான் தனியாக போயிட்டுருப்பேன். பேசிக்லி இதோட ஏசி கூலிங், இந்த சீட்டோட கம்ஃபர்ட்டுமே வந்து நல்லா இருக்கிறதுனால தான் அவங்களால அப்படி இருக்க முடியுது. சரி, நிறைய பாசிட்டிவ்லாம் பேசியாச்சு. இப்போ நெகட்டிவ் சைடுக்கு வரலாம். நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வந்து நம்மளோட மைலேஜ் தான். இந்த வண்டியை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மைலேஜுன்னு ஒன்று எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா இது உங்களுக்கு நீங்கள் ரொம்ப லைட் ஃபுட்டடாக ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, பட் அப்படி இல்லை அப்படின்னா மிக மிக கஷ்டம். ஏன்னா இது நீங்கள் நார்மலாக இப்படி போனீங்க அப்படின்னாலே 1500 ஈஸியாக RPM நீங்கள் எப்படியும் கிராஸ் பண்ணிடுவீங்க. போனதுமே அவ்வளோதான், ஜல்லுன்னு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆக அவ்வளோதான், கோபி சதாகர் வர மாதிரி தான். மொத்தமாக உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்போது பெட்ரோலை வந்து இது ஒரு ரத்த காட்டேரி மாதிரி குடிச்சிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, நம்மளால் ஈஸியாக வந்து கிளைம் பண்ணிகிட்டே இருக்கோம். 90 இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக கிளைம் பண்ணோம். ஐ திங்க் 0 to 100 வந்து 10 seconds நினைக்கிறேன் ஃபார் DCT. இது IMT வந்து இன்னுமே உங்களால் ஃபாஸ்ட்டாக, ஐ திங்க் 9.5 or சம்திங் எவ்வளோ தான் ஃபாஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10 secondsல வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ரீச் ஆகிடும். இதான் நான் சொன்ன அந்த ஸ்டியரிங்கோட இது உங்களுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் இப்போது, ஏன்னா நீங்கள் ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கனால. சபிதா துலிபாலா நல்ல லொக்கேஷனில் வச்சுருக்கிறானுங்கடா போஸ்டர். ஸோ யா,
மைலேஜ் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. மைலேஜ்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா நம்ம வந்து மாருதி சுசுகி அந்த சைடு தான் போகணும். இந்த சைடு வந்து மைலேஜுக்கெலாம் வேலை இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான காரு. செகண்ட் வந்து நான் சஸ்பென்ஷன் வந்து பாசிட்டிவில் சொல்லியிருப்பேன். பட் சஸ்பென்ஷன் வந்து நம்ம நெகட்டிவ்லேயும் கொஞ்சம் சொல்லி ஆகணும். எதுக்கு அப்படின்னா, கொஞ்சம் அன்இவனான ரோட்ஸ் இல்லை நார்மலாக குட்டி குட்டியாக வச்சுருப்பானுங்க. இந்த ஸ்பீட் பிரேக்கரே கிணத்தனமாக போட்டு வச்சுருப்பானுங்க. அப்புறம் வந்து ரம்பிள் ஸ்ட்ரிப்லாம் வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக வச்சுருப்பானுங்க. அந்த மாதிரி இது எல்லாத்துலேயும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷனோட அந்த ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு கிட்டத்தட்ட என்கிட்ட கேட்டால் ஒரு நெகட்டிவ் மாதிரி தான். ஏன்னா நம்ம வந்து டிரைவருக்கு ஒரு ஃபீட்பேக் இருக்கிறது ஓகே, கூட உட்காந்துருக்கவங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்கிறது வந்து நல்லா இருக்காது. அந்த ஸ்மூத்னஸ் லெவலில் கம்பேர் பண்ணால் ஐ வுட் சே அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். மூணாவது இதுதான் கொஞ்சம் வந்து கொடுமையான ஒரு இது, வேறு ஒன்றும் இல்லை, டயர் தான். எல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறானுங்க. 4 டிஸ்க் பிரேக்லாம் கொடுத்துருக்குறானுங்க. பிரேக்லாம் வந்து பக்காவாக இருக்கும். ஆனால் டயர்ஸ் வந்து இந்த பாடியை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கான டயரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு NVM லெவல்ஸே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏசி மேபி உங்களுக்கு சவுண்ட் கேட்கலாம், பட் இதோட NVM லெவல் வந்து நல்லாவே கண்டெயின் பண்ணி வச்சுருப்பானுங்க. சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு நாய்ஸ் மட்டும் உங்களுக்கு கேட்கும். அது வேறு ஒன்றும் இல்லை, டயர் நாய்ஸ் மட்டும். நான் வெளியே போனதும் காட்டுறேன். இவனுங்க வேறு டோலை போட்டு வச்சுருக்கிறானுங்க. முன்னாடி இங்கே டோல் எடுக்காமல் இருந்தானுங்க. எல்லோரும் இதை சுற்றி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு இங்கேயும் டோலை போட்டு விட்டானுங்க. பிளடி பக்கர்ஸ். சரி, அதான் உங்களுக்கு வெளியே கேட்குறதோட முக்கியமானதே டயர் நாய்ஸ் தான். நாய்ஸ் கூட விடுங்க, அதிலேருந்து ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸில் ஒரு இஷ்யூவும் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த டயரால் இந்த பாடியை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஏன் சொல்கிறேன்னா, 1 செகண்ட், தம்பி ஓவர்டேக் பண்ணிடுவோம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டயரை நம்பி நம்ம வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தான் இந்த டயரோட குவாலிட்டி. சியட் டயர்ஸ் நல்ல டயர் ஏதாச்சும் கொடுத்துருக்கலாம். இதில் இந்த காரை வச்சு நம்ம வந்து என்ன சொல்கிறது, 170 180 கூட வந்து உங்களால் ஈஸியாக போக முடியும். பட் நான் வந்து ஒரு 99% அதை வந்து ட்ரை பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, முக்கியமான ரீசன் வந்து இந்த டயர்ஸ் தான். இந்த டயர்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து அதுக்கான இது கிடையாது. இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த டயர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிக்கெஸ்ட் ட்ராபேக் தான் நான் சொல்லுவேன். ஓகே, அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போவோம். நாலாவது நெகட்டிவ் வேறு ஒன்றும் இல்லை, இதோட ஹெட்லைட் தான். இப்போ வந்து ஹெட்லைட் ஆன் ஆகிருக்குது. சரி, ஆஃப் பண்ணிடும். பேசிக்லி இதோட ஹெட்லைட்டுமே வந்து கொஞ்சம் புவரான கண்டிஷனில் தான் இருக்குது. நம்ம வந்து இது ரொம்ப ஹைவேக்கெலாம் வந்து நான் வந்து நைட் டைம்லாம் நான் இது யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நடுராத்திரி நீங்கள் போகிறீங்கன்னா ஹை பீம் லோ பீமுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்காது. யாரா பின்னாடி வந்துட்டுருக்கான், போய் தொலைடா. நான் வந்து பேசிக்லி காலையில் போகிற ஆள். அதிகாலை 5 மணிக்கு தான் ஹைவே, அந்த மாதிரி அதிகாலை 4 மணிக்கு ஹைவே போகிறது, அந்த மாதிரி தான் போனவனே தவிர இது மாதிரி நான் போகிற ஆள் கிடையாது. மெயின் ரீசனே வந்து இதோட ஹெட்லைட் பர்ஃபார்மன்ஸ் தான். அந்த அளவுக்கு ஒன்றும் பயங்கரமாலாம் இருக்காது, மேனேஜபிள் தான். நான் இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டோட ஸ்காடா ஸ்லாவியா ஓட்டி பார்த்தேன். அவன் ஹெட்லைட்டு இதை விட கொடுமையாக இருக்குது. அவன் எப்படி வண்டி ஓட்டுறானே எனக்கு தெரில நைட்லாம். பட் ஆனால் அதான், இது வாங்குறீங்க அப்படின்னா ஹெட்லைட்லாம் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸை பார்த்துக்கணும். ஏன்னா இது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரிலையபிளாக இருக்காது. ஐ திங்க் இதோட மொத்த நெகட்டிவ்
எல்லாருக்கும் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது யார் வாங்கலாம், யார் இதோட டார்கெட் ஆடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இப்போ நீங்கள் வந்து இதை பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் நான் வாங்குகிறேன், எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வேணும், எனக்கு ஹேண்ட்லிங் வந்து கரெக்டாக மாறும்போது போயிட்டான், எனக்கு வந்து ஹேண்ட்லிங் உள்ள கார் பிடிக்கும், எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள கார் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். இது பார்க்கவும் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, இது என்ன கார், இது i20 தான் போட்டிருக்குது ஆனால் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டுருப்பாங்க. ஏன்னா இதில் ரெட் அண்டர்ஸ்கர்ட்ஸ் கொஞ்சம் காஸ்மெட்டிக்காக கொஞ்சம் அப்டேட்ஸ் வேறு கொடுத்துருப்பானுங்க. அண்ட் நான் வச்சுருக்கிறது வந்து தண்டர் ப்ளூ. ஸோ இது வந்து இது i20 என்லைனுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலர். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து கேட்பாங்க. பட் யா டிரைவபிலிட்டி வைஸ் நான் வந்து இதை வந்து ஒரு 90% வந்து ஹைவேல யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். 10% தான் வந்து நான் சிட்டிக்கு யூஸ் பண்ணுறதே. மோஸ்ட்லி பெங்களூர் டு சென்னை, சென்னை டு பெங்களூர், இது தான் வந்து இதுக்கு மட்டும் தான் கார் எடுக்கிறதே. அதனால் எனக்கு மைலேஜ் பார்த்தா நான் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் போட்டு இந்த ஹைப்பர் மைலிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கான்செப்டெல்லாம் போய் 28 வரைக்கும்லாம் நான் மைலேஜ் பார்த்துருக்குறேன். பட் அதான் இந்த காரில் நீங்கள் அந்த மாதிரி மைலேஜ் பார்க்கணுன்னா 2000 RPM தாண்டவே கூடாது. 2000 RPMக்கு உள்ளேயே நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் அதான் இந்த காரை வாங்குறவங்க வந்து கண்டிப்பாக அப்படி ஓட்டுறதுக்காக வாங்க போகிறதில்ல. உங்களை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு எந்த சிச்சுவேஷன் பார்த்தாலுமே வந்து இட் வில் கிவ் யூ கான்ஃபிடென்ஸ். யாரை பார்த்தாலும் நீ வாடா ஓவர்டேக் பண்ணிடுவேன்டா, அவனை ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஒரு யூட்டன் இங்கே போட்டுடலாம், போட்டுட்டு திரும்ப அந்த சைடில் வந்து கதை சொல்கிறேன். ஓ யா, ஐஎம்டி வந்து ஏன் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு பிடிக்கல, அதுக்கப்புறம் பிடிச்சதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து i10 வந்து மேனுவல் யூஸ் பண்ணியே பழகிட்டேன். அது எனக்கு மேனுவல் தான் வந்து பிடிக்கும். பட் 2023 வெர்ஷனில் என்ன ஒரு வேலை பண்ணிட்டானுங்க அப்படின்னா, அவனுங்க வந்து மேனுவலே ரிலீஸ் பண்ணல. ஒன்று நீ வாங்கினா டிசிடி, அது ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், அது அப்படி இல்லைன்னா ஐஎம்டி. இது ஒன்று தான் வந்து மேனுவலுக்கு கொஞ்சம் க்ளோஸராக இருக்கிற மாதிரி. நார்மல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனை வந்து விடலை. அதுக்கப்புறமா அவனுங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் வேரியண்ட்லாம் மேனுவல் இருக்குது. ஸோ நான் வேறு வழி இல்லாமல் ஐஎம்டி வாங்கினேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம எப்போவுமே கிளச் வச்சு கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது வர ஃபீலே வந்து தனி தான். அண்ட் ஆல்சோ எங்கேயாச்சும் ஹில் ஸ்டேஷன் ஏதாச்சும் போகிறோம் அப்படின்னா நம்ம ஹாஃப் கிளச்லேயே மெயின்டைன் பண்ணி ஈஸியாக போயிடலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு ஹில் ஹோல்டு அசிஸ்ட்லாம் இருக்குது. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து அந்த அசிஸ்டம் வந்து அது ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் டைமுக்கு தான் ஒர்க் ஆகும். நீங்கள் பிரேக் பிடிச்சிட்டு ஹில்லில் நிற்கிறீங்க அப்படின்னா ஐ திங்க் இட் ஒர்க்ஸ் ஃபார் ½ செகண்ட். ஒரு ½ செகண்ட் உங்களை ஹோல்ட் பண்ணும், அதுக்கப்புறம் பின்னாடி தான் வந்துட்டுருக்கோம். நான் வந்து இதில் அவனுங்களே போட்டிருப்பானுங்க எக்ஸாம்பிளுக்கு, அந்த மாதிரி நிற்கணும் ஹில்லில் நிற்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் கியரை போட்டு ஹேண்ட் பிரேக் போட்டிங்கன்னா நிற்கலாம் அப்படின்னு. நான் வந்து அந்த மாதிரி தான் இந்த பிரேக்கை தான் வந்து ஹாஃப் கிளச் மாதிரி, ஹேண்ட் பிரேக்கை தான் நான் ஹாஃப் கிளச் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஹில்லாம் இந்த நந்தி ஹில்ஸ் எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு இப்போ பழகிடுச்சு. பட் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம டிராஃபிக் கண்டிஷனுக்குள்ளே தான். பெங்களூருக்குள்ளே எங்கேயாச்சும் நீங்கள் சுற்றுறீங்க அப்படின்னாலே ஒரு 3 மணி நேரம் ஆகிடும். சும்மா சாலிடாக உள்ளே நம்ம சிட்டிக்குள்ளே போயிட்டு வெளில வரோம் அப்படின்னா 3 hours 3.5 hours. நான் i10 வச்சுருக்கும் போதும் பெங்களூர் வந்திருக்கிறேன், இந்த மாதிரி சுற்றிருக்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படி சொல்லுது, கொலவெறித்தனமாக இருக்கும். உங்களுக்கு கியரை ஷிஃப்ட் பண்ணி லெஃப்ட் கால் வந்து அப்படியே மரத்து போயிடும். என்னடா சிக்னல் போட்டு எவனும் கிளம்ப மாட்டான், கிளம்புறானுங்க. அதனால் இந்த மாதிரி ஸ்டாண்ட் டிராஃபிக்கில் வந்து இப்போ நின்று போயிட்டுருக்குறோம் அப்படின்னா இது சிட்டிக்கு அவுட்டு தான். ஆக்சுவலாக சிட்டிக்குள்ளெலாம் போனீங்க அப்படின்னா நின்றுட்டே இருக்க வேண்டியதான். ஆமாம், வேகத்தில் தான் மூவ் ஆகும். இங்கே வந்து டிராஃபிக் வந்து ஒரு கொடூரமான விஷயம். அதுக்கு வந்து ஐஎம்டி வந்து ஒரு
செமையான இது. உங்களுக்கு வந்து மேனுவல் ஃபீலும் இருக்கும். வா 330L BMW நல்ல கிரே கலர் வச்சுருக்கிறான்ப்பா. வாங்கலாம். தம்பி என்னை இடிச்சிடாதப்பா, உனக்கு காசு கொடுக்க முடியாது, என்ற காசு இல்லை. ஐஎம்டி பற்றி சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே BMW பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்? சிட்டிக்குள்ளெலாம் போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கியர் ஷிஃப்ட் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம டிசிடி ஆட்டோமேட்டிக் கியர்லலாம் வந்து என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, ஒரு டர்போ லேக் இருக்கும். பட் இதில் வந்து அந்த டர்போ லேக் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா, உங்களால் அதெல்லாம் வந்து டிசிடி வந்து ஒரு லீனியரான கியர் பாக்ஸ். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, செகண்ட் கியருக்கு இம்மீடியட்டாக புஷ் பண்ணி விட்றோம். பட் இதில் வந்து நம்மக்கிட்ட தான் கியர் பாக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் கியர்லேயே ஒரு ஹையர் ஆர்பிஎம்மில் போயிட்டு நம்ம ஈஸியாக திரும்ப புஷ் பண்ணி லோவர் போயிட்டே இருக்கலாம், செகண்ட் தேர்டுன்னு. டிசிடியில் உங்களுக்கு இதுவும் உண்டு. பேசிக்லி அது என்னது, கியர் ஷிஃப்டர்ஸ் வந்து அந்த ஹேண்டில் இருக்குங்கள, பேடல் ஷிஃப்டர்ஸ், அதுவுமே உண்டு. பட் அதுலேயும் நீங்கள் மாறணும் அப்படின்னா 1000 RPM ஆர் சம் கண்டிஷன் இஸ் தேர். அப்புறம் மட்டும்தான் நம்மளால் மாற்ற முடியும். யார் இவன்? நல்லா வாங்க சார். அந்த BMW பிடிக்கலான்னு பார்த்தா இவனுங்களாம் ஸ்லோவாக போய் நம்மளே வெறுப்பேற்றுறானுங்க. அருமையாக போகுது. ஸோ அதுதான், இப்போ ஓவர்டேக் பண்ணி போனோன்னா போயிட்டே இருக்கலாம். எதுக்கு இவ்வளோ அந்த ஒரு BMW பார்க்குறதுக்காக நம்ம அவ்வளோ எஃபர்ட்டு போட்டு போகணுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன். பட் இதோட பர்ஃபார்மன்ஸ் ஹேண்ட்லிங் வந்து சீரியஸாகவே செம மாசாக இருக்கும். இந்த செக்மெண்ட்டில் இது வந்து ஒரு அப்சல்யூட்லி ஒரு அன்பீட்டபுளான பேக்கேஜ் தான் சொல்ல முடியும். இதுக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. நான் சொன்னேன்ல, மைலேஜ், இது ஒரு ரத்த காட்டேரி பெட்ரோலை வந்து குடின்னு குடிச்சிட்டே தான் இருக்கும். பட் உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அருமையாக மழை பெய்ய போகுது. நான் லெஃப்டில் போகணுமோ? இவன் என்ன பண்ணிகிட்ருக்கிறான்? லெஃப்ட் அங்கே இருக்குதா? கிளைமேட் நல்லா இருக்குல்ல? இங்கே இப்படி தான் மழை பெஞ்சிட்டே இருக்கும். யாரா நீங்கள் சென்னையில் வெயிலில் கருகி வெந்துட்டு இருந்தா இவனுங்க மலையில் சொகுசாக இருக்கிறானுங்களேன்னு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கும். ஹைலி இன்ஃப்ளேமபிள். சீக்கிரம் போங்க. பட் நீங்கள் வந்து மைலேஜ் தான் என்னுடைய ப்ரையாரிட்டி அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டியில் கை வைக்கக்கூடாது. இந்த வண்டி அதுக்கான ஆள் கிடையாது. பட் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும், இந்த ஹேண்ட்லிங் பிடிக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கார் வந்து ஒரு பர்ஃபெக்டான கார். பிரேக்கிங்குமே வந்து பக்காவாக தான் இருக்கும். இந்த மாதிரி கர்வ்ஸ் எல்லாம் கூட நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கூட வந்து எடுக்கலாம். பட் இந்த டயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பைத்தியக்கார டயரை வந்து நான் நம்புறது கிடையாது. வேறு ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்குறானுங்க சியட்டுன்னு ஒரு டயர். நான் என்னென்னா நான் ஸ்டாக்காக தான் வச்சுருக்கிறேன். இன்னும் எதுவுமே நான் வந்து மாற்றலை, எல்லாமே ஸ்டாக் தான். அலாய் வீல்ஸ்லேருந்து இந்த வண்டியோட இன்டீரியர் இன்டர்னல் காம்பனன்ட்ஸ்லேருந்து எல்லாமே ஸ்டாக் தான் வச்சுருக்கிறேன். எதையுமே நான் வந்து இன்னுமே மாற்றுற ஐடியாவும் எனக்கு இல்லை. சரி வாங்க, சும்மா உங்களை ஏர்போர்ட்டை சுற்றி காமிச்சிட்டு வரேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸு, இது நல்லாயிருக்கும். ஏர்போர்ட்ஸில் லைட் போட்டு வச்சுருக்காங்களா, லைட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்களோ, லைட்டில் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி இருந்தாலும் பரவாயில்ல, சுற்றி காட்டுறேன். டெர்மினல் 2 வரைக்கும் போயிட்டு
அப்படியே கீழ் வழியாக சுற்றி மேலே வெளில வந்துடலாம். பார்த்தீங்களா, நல்லா இருக்குதா? இது பையன் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக கிளைம்ப் ஆவாப்பில் 120 110லாம் வந்து நீங்கள் வந்து கடலை ஃப்ளோர் பண்ணதுமே ரீச் ஆயிரும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, லைட் போடலை, போட்டிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். பரவாயில்ல, உங்களுக்கு ஸ்டில் நான் காட்டுறேன். இந்த மாதிரி வைப்பரே ஆன் பண்ணாமல் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுற சுகம் இருக்குதே, அடடடா, வார்த்தைகளால் விவரிக்க முடியாது மனிதர்களே, மக்களே. யாரா நீ? வெயிலுக்குள்ளே பிரேக், மலைக்குள்ளே பிரேக் அடிச்சுட்டே இருக்கிறானே. முன்னாடி எவனுமே இல்லை, இருந்தாலும் பிரேக் அடிச்சுட்டு போயிட்டுருக்கு பைத்தியம். இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப் தான் நண்பர்களே நம்மளுடைய. ஐயோ, லைட் அடிக்கிறான்டா, எப்பா. நம்மளுடைய மிகப்பெரிய எதிரியே வந்து இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்பு, இந்த குட்டி குட்டி ஸ்பீட் பிரேக்கர்ஸு இதுதான். ஏன்னா இதுதான் உங்களுக்கு வந்து வண்டிக்குள்ளே இம்பேக்டை ஃபீல் பண்ண வைக்கும். இப்போ எவனோ கேட்டு வேகமாக போயிட்டுருக்கிறான். இவ்வளோ நேரம் கம்மியாக ஸ்லோவாக போய் பிரேக் அடிச்சுருந்தான், போயிட்டான்டா. வேகமாக போயிட்டு அங்கே போய்ட்டு பிரேக் அடிச்சிடுவான். யாரா நீ? எப்படி அருமையாக இருக்குதா? 24 சூர்யா மாதிரி டைமை ஃப்ரீஸ் பண்ணிட்டு. எப்படி சுற்றி போனாலும் ஆட்கள் இருக்கானுங்க. மொத்தமாக நான் எல்லாமே டீட்டெயிலுமே ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா நான் இதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் இந்த மாதிரி வீடியோஸ். வந்து இதுக்கு ஆடியன்ஸ் இருக்கிறாங்களா நம்ம ஊரில் அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து தெரியும், ஓகே இதுக்கெல்லாம் ஆடியன்ஸ் இருக்கிறானுங்க, இந்த மாதிரி வீடியோ போட்டால் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் மற்ற கார்ஸையும் சேர்த்து ரிவ்யூ பண்ணுவேன் ட்ரைவ் பண்ணி. நெக்ஸ்ட்டு ஒரு நான் சொன்னல என் ஃப்ரெண்டோட ஸ்கோடா ஸ்லாவியா, ஸோ அதோட ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணுறேன். மியூசிக் டு யுவர் இயர்ஸ். இதில் வந்து ஒரு பின்னாடி வந்து ட்வின் இது வச்சுருப்பாங்க, ட்வின் எக்ஸாஸ்ட். ஸ்டாக்லேயே உங்களுக்கு ட்வின்னாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் சவுண்டு நல்லாயிருக்கும். நார்மலாகவே உங்களுக்கு வந்து ஏதோ நீங்கள் ஏதோ வெளியே தேர்ட் பார்ட்டி எக்ஸாஸ்ட் போட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். T2 arrival departure. யார் சாமி? இந்த மாதிரி கர்வ்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே நல்ல கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். ஏன்னா பாடியில் வந்து ரொம்பவே கண்டெய்னாக இருக்கும் அந்த காரில். அதுக்கு காரணம் சஸ்பென்ஷன் செட்டப் தான். ரொம்ப ஸ்டிஃபாக இல்லாமல், ஐ மீன் ஸ்டிஃபாகவே இருந்தால் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி இது பண்ணியிருக்கிறதுனால அப்படி இருக்குது. இவனுங்க வந்து சடனாக ஆமை மாதிரி போகிறானுங்க, ஏன்னு தெரில. ஃபோனை நோண்டிட்டு போகிறானுங்களா? நம்ம இப்போ அப்படியே எக்ஸிட் ஆகிறோம் ஒரு ரைட் எடுத்து. செம்ம
உங்களால் இந்த ஆக்ஷன் கேமில் பார்க்க முடியுமான்னு தெரில. க்ளவுட்ஸ்லாம் செமையாக இருக்குது. ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லிஃப்டா? ஓகே. டெர்மினல் 2 வந்து ஒரு பயங்கரமான பிளேஸ் தான். நல்ல ஹைஃபையாக இருக்கும். இவனுங்களை பார்த்தா தான் கொஞ்சம் பீதியாக இருக்குது. ஸ்லோப்பில் ஏறும்போது பின்னாடி வந்துட போகிறானுங்களோ அப்படின்னு. கவலைப்படாதீங்க மக்களே, வெளியே வந்துட்டோம். எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்குதா, இந்த மாதிரி வீடியோஸ் நான் பண்ணலாமா இன்னும். ஏன்னா யாருக்குமே இது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா, இது வந்து நிறையா நான் ஃபாரின் வீடியோஸ்லாம் பார்த்துருக்குறேன். அவனுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிஓவி வீடியோஸ்லேயே வந்து வேறு கார்ஸ் எடுத்துகிட்டு வந்து செம லொக்கேஷன்ஸ்க்கெலாம் கூப்பிட்டு போயிட்டுருப்பானுங்க. பட் அதான் நம்ம ஊரில் வந்து அதிகமாக நான் பார்த்ததில்லை. அதனால் மேபி இதுக்கு வந்து ஆடியன்ஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். யாரா அவன் சம்மந்தமே இல்லாமல் காரை ஓட்டிட்டு தொணத்தொன்னு பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு கூட நினைக்கலாம். அதனால் நீங்கள் கமெண்ட்ஸில் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிடும். இல்லைனா ஆளே இல்லாத டீக்கடையில் அவனுக்கிட்டா டீ ஆற்றிட்டு இருக்கிற அப்படிங்கிற மோட்லேயே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸ்பீட் பிரேக்கர்னால் பிரச்சனை கிடையாது. என்ன மற்ற கார்லாம் கொஞ்சம் ஸ்லோ ஆகுதுன்னா அந்த காரில் நீங்கள் இன்னுமே கொஞ்சம் ஸ்லோ ஆகணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அவனுங்க ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருப்பாங்க. பட் நம்ம சைடில் வெளியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி போட்டிருக்க மாட்டானுங்க. ஸ்டீப் ஆங்கிளில் தப்பான ஒரு இதில் போட்டிருப்பானுங்க ஸ்பீட் பிரேக்கர். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து ரொம்பவே பிரச்சனை தான். இது என்ன இந்த பக்கம் காட்டுது? நம்ம அந்த பக்கம் போகணுமா இந்த பக்கம் போகணுமா? இந்த பக்கம்தான் காட்டுது. இந்த பக்கம் போவோமா? என்னடா வேறு ஏதோ இடத்த காட்டுற மாதிரி இருக்குது. தப்பான இடத்துக்கு போயிட்டேனா? நான் போட்டது வேறு லொக்கேஷன். உங்கள்கிட்ட பேசிகிட்டே அப்படியே ஏர்போர்ட்டை சுற்றி காட்டுறேன்னுட்டேன். இந்த ஸ்பீட் பிரேக்கெலாம் உங்களுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குல்ல. பட் இதே மாதிரி வந்து மற்ற ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. நம்ம ஆளுங்க வந்து சும்மா ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போடுறோன்னு சொல்லிவிட்டு கண்ட மாதிரி கேனத்தனமாக போட்டு நம்ம சஸ்பென்ஷன் அடிவாங்க வச்சுட்டு இருப்பானுங்க. ஸோ அதனால் நான் அந்த சைடு வந்ததே கிடையாது. செமையாக இருக்குதே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது போல். ரம்பிள் ஸ்ட்ரிப்புக்கு தான் தம்பி பிரேக் போட்டா அப்படியா? ரம்பிள் ஸ்ட்ரிப்பே பயங்கரமாக இருக்குது. அப்பா மழையே தூவும் மழையே. 96 minutes. என்னடா 5 minutes தான் காட்டுது. நம்ம வந்துட்டோமா? கார் பிளேவில் ஏதோ பிரச்சனை நண்பர்களே. நாம் இந்த பக்கம் வந்துருக்குறோமா? வாவ். நாம் இப்போ லெஃப்ட் எடுக்கணுமா என்ன? இல்லை ஸ்ட்ரைட் தான். இல்லையே, இதில் ரைட்டு போக முடியுமா என்ன? அந்த பக்கம் வழியே இல்லையே. இல்லை நம்ம ஸ்ட்ரைட் தான் போகணும்னு நினைக்கிறேன். 40 செகண்ட் ஆட பாவீங்களா? இவனுங்க மத்தியில் ஒரு கேமராவை மாட்டிகிட்டு இருக்கிறது எப்படி இருக்குதுன்னா, எல்லாரும் நம்மளே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது.
ஏன்னா பாட்டே போடாமல் ஓட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எப்போவுமே பாட்டு போட்டு தான் ஓட்டுவேன். இந்த யூடியூபுக்கு வந்து நம்ம பாட்டு போட்டு அப்லோட் பண்ணோம் அப்படின்னா காப்பிரைட் அடிச்சிருவானுங்க. அதனால தான். போகலாம், எவனுமே இல்லையான்னு பார்த்துட்டு போவோம். எந்த ஸ்பீட் பிரேக்கரில் இருந்தாலும் எந்த சிக்னலில் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு போயிடலாம். ஏன்னா இதோட லோ அண்டு மிட்டும் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ ஈஸி டு ஓவர்டேக், ஈஸி டு கோ. நான் அந்த காரில் மைலேஜே கிடைக்காது அப்படின்னு சொன்னதும் வந்து மைலேஜே இருக்காது போல் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. மைலேஜ்லாம் இருக்கும். ஒரு ஆவரேஜாக வந்து நான் இப்போ வந்து சிட்டிக்குள்ளலாம் போயிட்டு வரேன், கொஞ்சம் இந்த மாதிரி ரோட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு 14-15 வரும். ஹைவேலாம் வந்து ஈஸியாக 18 கிராஸ் பண்ணோம். இந்த டிராஃபிக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் டிஜிட்லலாம் காட்டுவாப்பில் தலைவர். அப்போ மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராகிக்கணும். அதனால தான் நான் டிராஃபிக்குள்ளே எடுத்துகிட்டே போகிறதில்ல. இது வந்து ஒன்லி வந்து இது ஒரு ஹைவே மெஷின் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹைவேக்காக நேர்ந்து விட்ட கடா மாதிரி இதை யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். பட் யா, நீங்கள் சிட்டி கம்யூட்டுக்கு டே டு டே கம்யூட்லாம் பண்ணுறீங்க, ரொம்ப ஹெவி டிராஃபிக் இருக்கும் அப்படின்லாம் இருக்குதுன்னா அப்போ நீங்கள் யோசித்து தான் ஆகணும். இப்படி ஒரு ரூட் இருக்கிறதே நான் இப்போ தான் பார்க்குறேன். எல்லாம் வேறு வேறு டைரெக்ஷன் நிற்கிறாங்க. எல்லாம் ரைட் தான் போகிறாங்களா? இன்னும் 13 செகண்ட் தானா? அதுக்குள்ளே போயிடணுமா? அருமையாக இருக்குது நண்பர்களே. அப்படியே இந்த மேகமும் எங்கடா இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்குன்னு நினைக்காதீங்க. ஷெல்லு பெட்ரோல் பங்க்கு போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே தான் நான் யூஸ்வலாக போய்ட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கின்னு இருப்பேன். ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அப்புறமா ரிட்டர்னுக்கு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தேன். நீங்கள் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படியும் கண்டிப்பாக 0 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருப்பாங்க இந்த சேனலில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். முக்கியமாக பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் நான் இந்த வீடியோஸ் இனிமேல் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு. நான் வந்து லாகில் தான் ஷூட் பண்ணுறேன் இந்த கேமராவில். நான் கண்டிப்பாக எடிட் பண்ணி கலர் கிரேட்லாம் பண்ணி ஒரு மினிமலாக கொஞ்சமாச்சும் எஃபர்ட் போட்டு எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ சொல்லுங்கள், வேறு எந்த கார்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம், வேறு எந்த கார்ஸ் பற்றி உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னு சொல்லுங்கள். நம்மக்கிட்ட கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் இருக்குது. அவனுங்களை வச்சு எந்த காரை வேணாலும் எப்படியாச்சும் உஷார் பண்ணி கஷ்டப்பட்டாச்சு அந்த காரில் உங்களுக்கு பிஓவி வீடியோஸ் போடுறேன். ஓகே. எப்பா எத்தனை ஸ்பீட் பிரேக்கர்ப்பா! ஓ, நம்மக்கிட்ட சன்ரூஃப் கூட இருக்குது. அதை சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? உங்களுக்கு பார்த்தா ஏன்டா சன்ரூஃப்லாம் ஒரு மேட்டர் அப்படின்னு நினைப்பீங்க. சன்ரூஃபும் ஒரு மேட்டர் தான். மக்கள் வந்து அதையும் விரும்புவார்கள். ஏன்னா நானும் சன்ரூஃபை விரும்பும் ஒரு மனிதன் தான். ஏறி நிற்கிறதுக்கெலாம் இல்லை, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மழை பெய்யுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும், ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும். ஃபீல் குட்டான ஒரு பிளேஸ். நல்ல தம்பி வழி விடுறாப்புல. டர்போவின் சவுண்ட் அப்படி தான். இதில் வந்து என்விஎம் லெவல்ஸ் வந்து நல்லா இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இப்போ இதை இறக்கி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சவுண்டு கேட்குதா? சத்தம் கேட்குதா? அதுதான் இந்த வண்டியோட இன்னொரு நல்ல அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்களுக்கு என்விஎம் லெவல்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. இப்போ இது க்ளோஸ் ஆனதும் பாருங்கள்.
பக்கத்தில் தான் இருக்குதா? ஓ, பின்னாடி உள்ள இப்போ அப்படி இது. ஸோ that is one thing. நான் யூஸ்வலாக ஷெல்லில் போட மாட்டேன், பட் இந்தியன் ஆயில் இது இருக்கும். இந்தியன் ஆயிலில் வந்து XP95 போடுவேன். ஆல்ரெடி இவனுங்க எத்தனால் அது இதுன்னு சொல்லி மிக்ஸ் வேறு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இதோட ஆக்சுவல் இது வந்து ஆக்டேன் ரேட்டிங் படி XP95 தான் போடணும். ஏன்னா இது ஒரு டர்போ இன்ஜின். ஸோ ஃபியூவல் கம்பஷனுக்கு வந்து அது ஒரு தேவை. என்னடா கூட்டமாகவே இருக்கிறீங்க? மணி எத்தனை? 6 தானே ஆகுது. எல்லா இடத்துலையும் கூட்டமாக இருக்கிறானுங்க. ஷெல்லுக்கு வந்து போகலான்னு பார்த்தா ஷெல் செலக்ட். இதை ஓப்பன் பண்ணுவாங்களா? இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணாங்கன்னா நம்ம பார்க்கிங்கை போட்டுடலாம். இந்த அண்ணா வரப்போ அவரே ஓப்பன் பண்ணுறாப்புல. நைஸ். ஃப்ளைட் வியூலாம் நல்லா இருக்குது. தேங்க்யூ. நம்ம இதில் அப்படி பார்க் பண்ணிடுவோம். ஸோ தட் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு வர ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அடுத்த வீடியோ. பாய்.